somebody has actually Right. made a mistake, this is a Right. very important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus, because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discovered this thing that I really like. And I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like common dreams. I'll buy my own house and I'll buy this car, it's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. It might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of it. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ இன்னைக்கு நம்ம மீட் பண்ணியிருக்கிற ஒரு லைவ் செஷன் வந்து எஸ்ஆர் டைரி, மீண்டும் எஸ்ஆர் டைரி தான். ஸோ பார்ட் 71. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம். ஸோ அந்த ஸ்கேம் வந்து அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் சாரதா ஸ்கேம், அதுக்கப்புறம் வந்து காப்லர் ஸ்கேம், அந்த செருப்பு தைக்கிறவங்களோட அந்த அந்த ஒரு வாழ்வாதாரத்தை வந்து அழிச்ச ஸ்கேம், அதை அழிச்சது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம். ஸோ இந்த ஸ்கேம் பற்றி தான் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த ஸ்கேமை பற்றி விளக்குறாரு சுஷாந்த் சிங். ஸோ நான் வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட டிஜிட்டல் டைரி. அதாவது இந்த டிஜிட்டல் டைரியை வந்து தீப்தி ஆர் பினித்தி அவர்கள் வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் டீகோட் பண்ணி, இந்த டிரைவ்ஸ் அவங்க கிட்ட கிடைச்சது. அந்த டிரைவ்ஸ்ல இருந்து அவங்க வந்து இதை டீகோட் பண்ணி அவங்களோட பேஜில் வெளியிட்டு இருக்காங்க. அவங்களோட பெர்மிஷனோட தான் நம்ம வந்து இந்த ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறத வந்து விஜய்ஜி வந்து ஆங்கிலத்துல படிக்கிறாரு. அதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். இதுதான் வந்து டிஸ்க்ளைமர். இதுல வர பெரிய பெரிய பேர்கள் வந்து நம்மளோட கற்பனைகளுக்கோ இல்ல நம்மளா சொந்தமா எழுதுனதோ கிடையாது. இதுல அந்த டைரி பேஜஸ்ல கொடுத்திருக்கிறது. ஸோ நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல போயிட்டு. இதுதான் அந்த டிஸ்க்ளைமர். இதுல வந்து நாம எதுவும் மேனிபுலேட் பண்றோம் இல்ல வேற மாதிரி மாத்தி எழுதுறதோ இல்ல பேசுறதோ கிடையாது. அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். ஜானுமா வணக்கம், மனோஜி வணக்கம், இனிமே வரப்போற அனைவருக்கும் வணக்கம். மனோஜி, உங்களோட அதாவது இலங்கையில் இருக்கிற சுச்சுவேஷனை நீங்க சொன்னீங்க. அதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா முக்கால்வாசி எல்லா கண்ட்ரீஸும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல, அதாவது ரிசெஷனோ இல்லை வந்து இப்போ இந்த வார் நடக்கிறதுனால நிறைய இடத்துல பொருளாதார தடைகளும் இருக்கும். இது வந்து நம்ம மாற்ற முடியாது. நம்ம வந்து இதை வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். ஸோ எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்ன்றது மட்டும் நான் வந்து நம்புறேன். ஏன்னா நம்மளோட என்ன சொல்றது, நம்ம லெவல்ல இறைவன் வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்ணுவார். இதெல்லாம் வந்து ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ், ஒரு சில இந்த மாதிரி வந்து நம்மளோட நாட்டை அதாவது இப்ப இலங்கையில வந்து யாரு அந்த நாட்டை நடத்திட்டு போறாங்களோ அவங்க, இந்த மாதிரி ஆளுங்க வந்து மக்கள் படுற கஷ்டத்தை வந்து பார்க்கையும் அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு பண்ணிட்டு, மக்கள் என்ன அவஸ்தைப்பட்டா என்ன, அவங்களுக்கு கரண்ட் இருந்தா என்ன, அவங்களுக்கு சாப்பாடு இருந்தா என்ன, அதை பத்தி எல்லாம் வந்து அதை பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எனக்கும் தெரியும், ஒரு டீயோட விலை கூட ரொம்ப அதிகமா 100 ரூபாய்க்கு மேல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லாவும் சரி ஆயிடும். அதனால வந்து நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாலாஜி ப்ரோ வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் பாலாஜி ப்ரோ. அண்ட் without wasting my time, I will, not my time, our time, sorry. நான் வந்து விஜயை வந்து ஸ்க்ரீன்ல எடுத்துக்கிறேன். தேங்க்யூ மித்ராஜி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே எல்லாருக்கும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத் அண்ட் ஜெய் சாய்ராம். எஸ், இன்னைக்கு நம்ம ஒன்ஸ் அகேன் வி ஆர் வித் சுஷாந்த் டைரி. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம படிச்சிடணும். அது எந்த வீக் எந்த டே தான் நம்மளால இட்ஸ் ஆல்வேஸ் ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. பிகாஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் வரும்போது அது டேக்ஸ் ப்ரையாரிட்டி சம்டைம்ஸ். பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் நாங்கள் கண்டிப்பாக படிச்சிடுவோம். ஸோ டுடே இஸ் ஃப்ரைடே. ஸோ எஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே டிஸ்க்ளைமர் ஒரு நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். அண்ட் வீக்கெண்ட் நான் வந்தவங்க எல்லாருக்கும் ஹலோ. ஜானுமா, மனோ ரீஸ் ஜி அண்ட் பாலாஜிமா, எஸ் ஹலோ எல்லாருக்கும். அண்ட் வர போகிற வியூவர்ஸ் அண்ட் பார்க்க போகிற வியூவர்ஸ்க்கும் வந்தனம், நமஸ்தே. நீங்கள் சொன்ன டிஸ்க்ளைமரை நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் மறுபடியும். The drive, this is page 71 or part 71 what we are reading, and all the slides what we are reading are taken from Deepti's Twitter handle page, and from her full consent only we are doing this. That is like I'm reading in English and Mitraji is translating them in Tamil, and all the names or whatever you hear
in this pages are from Deepti's drives only. So for any further reference or any cross reference, if you want to do, you are always welcome to go to her page, download the pages, go to her Twitter handle, download the pages, or you can always view the pages from there itself, so that you know that we are not manipulating any information which we are reading. And there are lots of politicians names, big celebrities, big politicians are coming out, and they are not made up names, and they are from the drives. So yes, after the disclaimer, let's without any further ado, let's jump into the drives. Yes, Mitraji. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போதான் நான் பார்த்தேன். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பிளேயர் ஷேன் வார்னே வந்து இறந்துட்டாராம். ஸோ நிஜமா அது ஒரு ஷாக்கிங் நியூஸ் அது. இப்போதான் நான் பார்த்தேன். கிரிக்கெட் கிரிக்கெட் ஜாம்பவான் ஷேன் வார்னே காலமானார். குழப்பந்து ஜாம்பவான் வார்னே 145 டெஸ்ட் போட்டிகளில் 708 விக்கெட் வீழ்த்தியுள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷேன் வார்னே காலமானார். 52 இயர்ஸ்ன்னு போட்டிருக்கு. புதிய தலைமுறை நியூஸ்ல தான் வந்து போட்டிருக்கு. ஸோ நிஜமாவே இது வந்து ஒரு ஒரு கஷ்டமான, ஏன்னா இட்ஸ் லைக் டூ யங் இல்ல, இந்த ஏஜ்ல வந்து அவர் போயிட்டாருன்றது நிஜமா ரொம்ப இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். யா ஸோ அவரோட என்ன I still can't believe that is the right news. maybe But I can share that picture. Okay. அப்படி சொல்லல, I want to be in the wrong I news. know. அப்படி சொல்றேன் நான். Exactly. You want to be in the wrong news. But yeah, அதுதான் உண்மை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாரும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் ரொம்ப இப்போதான் நான் அதை பார்த்த உடனே எனக்கு ஐம் ரியலி நாட் ஏபிள் டு. எஸ் பானிஜி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பானிஜி வணக்கம். தேங்க்யூ. அண்ட் Shashiji, thank you so much. Jai Hind, Jai Bharat. Jai Sushant. Jai Sushant, Shashiji. Jai Hind, Jai Bharat. Namaste, Shashiji. Nice to see you. Yeah. So that was really a bad news to start with. But anyway, we have to continue. நீங்க continue பண்ணுங்க. Yeah, இதுதான் போட்டிருக்கார். ஷேன் வார்னே and Rodney Marsh both passed away in quick successions. Hope they find peace. Yeah, exactly. Om Shanti. It's like heartbreaking. Yeah, ரொம்ப கஷ்டமா இருக்கு. Yeah, but anyway, Okay. we have That's to. really bad. Well, okay, fine. Let's finish Yeah, this one, and yeah. we can again talk about that one. It's really heartful news. Okay, slide number it's 144, and first para or second para in this one. The one common thing so far in whatever we have come across and whatever is being brought in front of us is this connection: politics, businessmen, underworld, police, middlemen. Go back in the pages of history and try and make connections for yourself. You will get to know that the point I'm trying to make here makes complete sense. From the time of 1982 till date, there were ample evidences for the establishments to lash out hard and take things to task. But the actions that followed were nowhere close to any sort of conclusion. And the people who faced the music were mere puppets, and the hands which controlled them are scot-free. Is this is this not so? Is this not some kind of a joke, wherein when everything is so crystal clear in front of your eyes, and you people yourself have your hands in this? Is this the reason no actions ever happens? Some tough questions are in store, gentlemen. Be prepared for it. I have put a team to work on the questions that we need to ask, and I will ensure each of these questions that we are going to ask will be framed in such a way that an answer should be given. Unless you find an answer to it, you will not be let out. Without you answering these questions, the questions will definitely be tough. If you want to cook stories around it, but if you are speaking the truth, then there is nothing for you to worry about. And this is how I will make sure that the questions are framed, and the questions will come out when it will make the most impact. You always bank on time, right? Let me show you how time too can backfire on you. I will make sure that we will carefully pick where and when to ask you these questions so that you cannot avoid. If you avoid to, we won't stop till you are forced to answer, and we will make sure that you will answer these questions. We will make you answer. I'm not sure about the rest, but I have had enough of this, and have realized how we all were taken for a ride and were kept in the dark. So many issues and problems were always there, but
happened around it. Understand, wake up, analyze before it's too late. We need to understand one thing here, that that is we need to understand that one here, that is, we are in a state of a collapse, wherein one day will all soon come when they in one day will all soon come that people who want to stand for the truth and are honest will find it difficult to even breathe, and this is when everyone will feel the pinch. We are heading there at a steady speed, speeding pace, and the only brake that can be applied is our actions that we have to take by standing against the tide. This has to happen soon, else we will have nothing but our hands on our head and tears in our eyes. And the same group of people who have been doing this and are continuing doing so well, so will only get more and more, next slide, stronger with the passage of time. And when they reach this position, any action or counteraction we take will not make any impact or do any damage to the whatsoever. The other thing that is even more interesting here is how the legal system takes action too. Just peanuts on the name of the fine and some years to spend behind bars, and then within days of getting arrested, the bail is processed and the person is out, free. Then the case continues and the person lives on as if nothing has happened. Take the history of biggest scandals that have happened in the country and then see the pattern in it is the same. This is the sorry state of events that have been going on for a long time. The only way to put a stop to this is we have to make sure that we keep these things out in the public domain and make the public realize how they were made fools of them. And whatever will happen, I'm sure some like minds will join and the people will take the matter forward. There's no bigger victory than a group of people who have their priorities straight and know the directions they are heading towards. This will give this mission of mine the much needed direction and will also add a new dimension to this fight altogether. Let me make this statement here once again. I have nothing against anyone, but if your actions prove dangerous and prove a threat to the society, that's the only problem I will. That's the only problem I will ever have, and this is when we will step in to counter you. Because whatever anyone can give any explanation to any action that is taken, if you have made any move which will have adverse effect on the society, then whatever explanations you have for it, there is nothing that can explain your actions that damage the society. You have all the to benefits you needed to and have exploited us enough, but now I feel the time has come where you will now have to pay for your actions. I'm not going to stop and I will ensure that this mission will continue even if I am part of it or not, and have ensured that this will be out in front of the public without any support from anyone whatsoever. I trust my select set of people aware of the do and don'ts. So this time you have your time and the actions that will follow. We will all work towards it to ensure it is carefully planned. We cannot afford to make mistakes because if we make a mistake here, there is every risk of this entire thing going for a toss. But we have to be prepared for everything. The counter to any action we take against them will come from angle. Sometimes it can come from close quarters too, can come from anywhere or anyone. As I have explained earlier, the first attack will come from someone whom you have differences of opinion with. Then a whole series of gimmicks will follow, which will make you fall flat on your face. If you do not have the proper planning, and also you need to be prepared to face face criticisms as well. They can go down to any extent to put a full stop on you and your activities, that you would want to expose those people, because what they cannot digest is anyone who wants to take an action against these people. These people will go to any extent to keep themselves and their images clean so that their work continues without any hindrance from anyone. This point, keep it in deep in your mind before you want to start anything. Next slide. The only thing you need to focus on, or maybe think, how ready are you to to go for it to go for it? Is it how prepared are you to let go of certain things which mattered the most to you once upon a time in your life, and how important it is? Task that you are taking up to you is that important that you can go against the entire world for it and still be yourself? If the answer to these questions are yes, only then you take things into your hands, else there is no point in doing anything. Neither will you be happy, neither will you be able to achieve anything that you want to achieve, because there will be one point in life wherein your own self will
Are you happy doing what you are doing? That time you should have a smile on your face and the confidence in yourself that yes, I'm happy and I'm doing what makes me happy. Life is this simple and it depends on how we channelize our priorities. To conclude on the chapter of Sharda chit fund scam, it was present in all states that Kolkata had borders with and was spread to Telangana and Bihar too. However, the amounts which came from some states were actually negligible. The entire issue on the whole itself was a huge question mark still remained unanswered is how the money that came out of this, which then was used in the elections as well and other things as well, which came out of with the Nada sting operation, and there was nothing, no action happened, and the cases are still going on. I don't know what say and what not. Everything is there in front of the eyes and we have closed our eyes is all I want to conclude. Adarsh housing society scam. A soldier lays down his life for the country without caring about his family or but the only anyone else, but only about the nation, and his spirit of patriotism and his bravery is the reason we still have the tricolor flying high. As the wise keep telling it, it's the breath of these soldiers that keep the tricolor flying high. I would like to ask this question to you people. What would your action be if this very soldier's family gets taken for a ride and it's out there in the news? How would you react to this? Adarsh Housing Society, a venture which was planned to support the war widows and some officials of the Ministry of Defense. This 31-storied structure was constructed to accommodate those families who lost their near and dear ones in the service of the country. But as years passed by, the flats that were supposed to go to these people read the names of the bureaucrats, politicians, and some army officials. Sad, who managed to get hold of them and getting flats allotted to themselves at prices much below the market rate. This scam is one such where once again things were crystal clear and every pointer showed the involvement of the Nexus yet again, but unfortunately, once more, what happened is the same tune repeated again. Files, cases, investigations, and inquiry, and the people involved are actually walking free. This was one such incident where an incumbent chief minister was involved and was forced to resign when the scam came out. But what was happened after that? The fingers pointing games continued and continues even now, even to date. But what exactly was next slide? But what exactly was the scene and how this all took shape is very important to be discussed. And known so that we are well aware how these people like termites have been corroding the very foundation of our country. To start with, let us go back to the report submitted by Shri Vinod Rai, IAS, the Controller and Auditor General of India. The episode of Adarsh Cooperative Housing Society reveals how a group of select officials placed in a key post could subvert rules and regulations in order to grab prime government land, a public property, for personal benefit. The judicial commission that was set up to investigate on this scam found out a lot of things, and investigation went on for as long as 2 years. The reports, which came out in April 2013, highlighted 25 illegal allotments, including 22 purchases made by proxy. The reports read the following names: Ashok Chavan, Vilas Rao Deshmukh, Sushil Kumar Shinde, Shivaji Rao Patil, Rajesh Tope, Sunil Tatkar, Devyani Khobragade, Pradeep Vyas, Kanyalal Gidwani, P.V. Deshmukh, A.R. Kumar, T.K. Kaul, M.M. Vanchu. There were a lot more names that came out which were buried down because the single statement that came out was the public servants whose names have come out in this scam will face departmental inquiry. But nothing much really happened because the approach towards the politician whose names were involved was visibly very, very soft, as it was a question of political patronage. If this was not enough, it was found out that as many as 22 Benami transactions had happened, and the recommended action against these transactions too did not happen, as it would if the issue was something else. The investigation followed, and some of these names were arrested. Next slide.
only to somewhere arrested, only to get bailed out, only to get bailed out. And the case continues. This case again shows us the deep links these people have and how many initiatives taken for that matter, does not reach the intended group of people who initially were the area of concern for the initiative to take shape. Ketan Tirodkar, one of the first to file a PIL on this, and this man made sure he followed up the case and is currently in hot pursuit of the same. But this Ketan Tirodkar was sentenced to 3 months in prison for contempt of court for defamatory comments on Facebook. Luckily, could st- Supreme Court took stock of this situation and got a stay on this judgment. But what confuses me here is what does a common man has to do? He files a petition in court, but the court takes its own sweet time to rule out a judgment. The investigation reveals the names of people, they get bail and are let out free. Media will spin their own web of theories and narrations to confuse the people more. மியூட்ல இருக்கீங்க. கேட்கல நினைக்கிறேன். திருப்பியும் சொல்லுங்க. நீங்க mute இஸ் இட் ஆடிபிள்? மக்களே கொஞ்சம் சொல்லுங்க, ஆடிபிளா இருக்கா விஜய் பேசுறது? இப்போ பேச friends, கேக்குதா நான் பேசுறது? Are you able to listen? Can someone please confirm? கேக்குதா? யாராச்சும் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. யா ஓகே, தேங்க்யூ பனிஜி. Yeah, okay, fine. Thanks Baniji. Yes, let me go back. Oops. Yeah, I will start once again. Ketan Tirodkar, one of the first to file a PIL on this, and this man made sure he followed up the case and is currently in hot pursuit of the same. But this Ketan Tirodkar was sentenced to 3 months in prison for contempt of court for defamatory comments on Facebook. Luckily, Supreme Court took stock of this situation and got a stay on this judgment. But what confuses me here is what does a common man has to do? He files a petition in court, but the court takes its own sweet time to rule out a judgment. The investigation reveals the names of the people, they get bail and are let out free. Media will spin their own web of theories and narrations to confuse the people more. Then the dates in the court are further shifted for some reasons or other. Too many things can be added here. I leave it up to you. What more do you want to add? According to me, this sums up the main issue on hand. Now, if someone who almost loses all hope and wants to tell people takes to social media to explain what exactly happened is booked for contempt of court. Now, really, is this what our justice system has reduced to? Seriously, the people who did the crime are walking free, and the man who took it on himself to try and get the matter out and presented true facts was made to wait, and seeing nothing working in his favor came out in the social media to make the public aware of what is happening, gets a 3 months of sentence? Is this what you get for being honest and trying to put an effort to fight for the cause of truth? While speaking the truth and presenting facts, if you feel the comments are defamatory, my argument here would be fine. Let's take the 3 months punishment. How long should your punishment be for letting this happen? For forcing someone to lose all hope and blurt out on social media due to you have an answer to out in media due. You have an answer to this, or will shut it down as no comments. This is what is happening in the country today. No matter even to the naked eye, if it looks like an open and shut case, the cases gets dragged unnecessarily. And what you are told is that when the case is on, do not go out in media or open up in front of anyone. But then, for how long do we expect this to continue? And for how long do we have to ensure that this keeps this silence? I feel seriously that everyone who is having a case in the court should come out in the open and speak up about their experiment and the kind of next slide and the kind of pain they had gone through during the journey of their case. This has to multiply, and we all should stand in support of these people once we find out how true is their fight. If there is a truth in their fight, we have to ensure that we stand fully in support of them, so that we can create that additional pressure on the establishments and make sure they bow down to this, so that these cases move faster. The one way we can stop this game of power is by getting united and taking
and taking an united stand against these people. And when we make sure that we have taken an united stand, our power will be more because we have the numbers to stand with us. Now, the situation in hand is the people who have filed the case in court are getting harassed and being diverted from the case with some alternative that these people have planned, which drag the case further and further and further. If we if we as citizens take a strong stand, then we can make sure changes happen. I'm making a reference here to the cases like these Adarsh Housing Society scam, where activists have filed cases, and cases like that of Jia Khan, where Rabia ji is fighting. I'm not talking about those cases where the grievance of the matter is not serious. When the name of Ashok Chavan came out, he started pointing out fingers to Vilasrao Deshmukh, and then he stuck to this and made sure he kept playing this side of the card till Vilasrao Deshmukh passed away. And then the blame game shifted, and when the date started coming near, Tirodkar was booked, but have seen the names that was booked coming near, Tirodkar was booked. But have seen the names that have come out in these camps. Some of them are still in service, and others that were involved in this scam were named in other scams as well. Some names are too common. The people who are now working in the system, who were a part of this scam, are now on the top position in the government Today, today. See where we are heading. People who had to cane in the public and are still sitting on our head and are dominating us. The game continues even to date. Even to date. Are we that dumb not to realize? Do we always need someone or other to open our eyes? Is this how easy we can be played with? The society is not wrong. All is in itself. The problem is with us and our parameters of judgment. We have things right in front of our eyes until we feel within ourselves that what is happening around us is wrong. No matter how much anyone shows us the truth in the matter, we will never be able to connect to the root cause of the issue. Root cause of the issue. These simple questions every citizen in our country needs to put a serious thought about. When I'm paying why I'm paying my taxes? What is my government doing for me? What are these leaders here for? Why is the law system not same for all? Why are elite crimes getting hidden? Why does judgment criteria changes with growing intensity? Why does the judgment criteria changes with the growing intensity of the case? And why do the same names come out every time? Next slide. Why are the reports from investigation agencies not taken seriously? Why are the inputs which come from various different sources not taken into consideration when it clearly indicates a connected story? To say why is it that these inputs are ignored time and over again? Why is RTI in place when most of the inquiries that have been asked for are declined with one clause or other? Why is it that when a politician is named in a scam, why does the election commission not ban these politicians from contesting again? As a responsible citizen of a country, it becomes our duty that we question our country when we see something wrong is happening. And let me keep reminding this, that we have to stand up against the wrong now, right now. If we do not stand up now, then there is no point we cry later. So many scams have shown us where do we stand actually. Now it's up to us. Do we have stock of the ground situation and question out on the judgments made, and also make sure we start asking those tough questions which you feel is necessary to ask. The context here is how important is it in your dictionary to react to this situation that we are in, because unless you get it from inside, there is no point in doing anything. The pages of history indeed has taken names. There were inquiries that happened too. Some huge names came out as well. But the only reason I feel no action happened is because we are not up to the task. We have gone into a deep slumber wherein we are not even bothered to understand or make an effort to understand what is happening around us. This is the exact situation in the country, and it's up to us how we come out in the na- how we come out the name how we come out. The names that have come out are huge and seasoned politicians, businessmen, bureaucrats, police officers, and some underworld don is connected to all of these names in one way or other. I do not want to feed my thought process onto you, but the reason I'm writing all this down, as I feel it's very important that we all have this in our mind. And this is the situation we are in, and what steps we need to take in order to make sure
that we put efforts to change the situation that we are in, and it's up to us how we change this situation that we are in. Now, not only does it becomes our responsibility, but it should become our necessity, and we should act fast towards it. Just imagine a venture which was erected for the widows of those men who laid their lives in service of the nation, has flats registered on the other names, and the names that actually should have made it in the list have no connection whatsoever to the motive in which the standout is that the people, those who should have gotten the flats, have never received it. And what makes it even the more interesting is that there was a movie made on this subject, and the movie did not show half the facts that happened real time. This is another curse on us, wherein facts are altered and presented wherein facts are altered and presented in front of us in the form of a movie. Me being from the same industry, I might face the worth of this when I come out, but the fact is that I really don't care, because when country comes into the picture, nothing else counts. Nothing else would even matter, because what I personally feel is that if want to do movie around real incidents, next slide, at least make sure that you have 50% of the incidents shown in the movie match the actual chain of events that have happened in real time. If not, don't hurt the sentiments of the people who have lived through it and have suffered enough. I feel ashamed when I see such movies that whatever it shows on the name is dramatization of facts. It's nowhere close to reality. Watch these movies after you have known the facts. You will spit on the face of the director and the producer just because you will find so much of dramatization that you will not be able to hold back. Answer one simple question for me. What is it that holds us back in raising questions? Fear? Humility? What is it that is holding all of you back? Just sit back. Yes, Mitraji. Yes, I think I have muted somewhere. I'm not able to. What happened, Mitraji? No. I think I've muted somewhere. Now I can hear you. Yeah, okay, right. நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல, just few more. Yeah, okay, I've been mute. Some technical issue. Yeah, no problem. Sorry. Answer one no problem. Answer one simple question for me. What is it that holds us back in raising questions? Fear? Humility? What is it that is holding all of you back? Just sit back and think, is what happening in the society right? The knock will definitely come from inside to stand against this. If your conscience is right, if you have kept quiet for the lack of a platform or support, then wait for me to come out, and we will create that platform using which we all will work towards a better society. Adarsh Housing Society took a lot of names. Okay, I think we should stop here, Mitraji. Can I? Yeah. டிரான்ஸ்லேஷனுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ ஸ்கேம்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் வந்து ஒரு பாமர மக்கள்கிட்ட இருந்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு செருப்பு தைக்கிறவங்க கிட்ட இருந்து, ஒரு எளிய மக்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற காசுல இருந்து, இது வந்து இன்னும் மோசமா சொல்ல போனா ஒரு ராணுவ வீரர் குடும்பத்திலிருந்தே வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து போயிட்டு இன்னும் எந்த லெவலுக்கு தான் வந்து இறங்குவாங்கன்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ், வித்தவுட் வேஸ்டிங் உங்களோட டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நான் போகிறேன். இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இப்போ வந்து நான் டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சுஷாந்த் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. என்னன்னா, இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பாக வந்து இந்த கனெக்ஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? பொலிட்டீஷியனு, அரசியல்வாதி, அப்புறம் வந்து பிஸ்னஸ் மேன், அதுக்கப்புறம் அண்டர் வேர்ல்ட், அதுக்கப்புறம் வந்து நடுத்தரகர்கள், அதுக்கப்புறம் வந்து போலீஸ். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்கேம்ஸை பண்றது, ஊழல்கள் பண்றது, பிளஸ் அந்த ஊழல்லேருந்து வெளியில வர்றதுக்கான வேலைகளும் அந்த ஓட்டைகளும் வந்து கண்டுபிடிக்கிறது இவங்களோட கூட்டணி மட்டுமே, இந்த கனெக்ஷன்ஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ பின்னாடி போய் பாருங்க, அதாவது நம்மளெல்லாம் சொல்றாரு, இங்க பின்னாடி போய் பாருங்க. 1982, அதாவது 1982 அந்த டைம்ல நடந்த ஊழல்ல இருந்து, அதாவது இது வந்து ஹர்ஷத் மேத்தா வந்து குறிப்பிடுறாரு. ஸோ அந்த டைம்ல இருந்து அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த ஸ்கேம்ஸ் எல்லாம், அதாவது ஊழல்கள் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். என்ன நடந்தது எல்லாமே வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ யாரு பண்ணாங்க, எவ்வளோ காசு அடிச்சாங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரியும்.
ஆனா வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது வந்து இதுக்கு வந்து விடைகளும் கிடையாது, இதுக்கு வந்து தண்டனையும் கிடைக்கல யாருக்குமே. ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு ஒரு ஜோக் மாதிரி தெரியலையா உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து கேட்குறாரு. கிறிஸ்டல் கிளியரா தெரியுது இது வந்து பக்கா ஊழல்கள் நடந்திருக்கு, யாரெல்லாம் இதுல வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்க, எல்லாரோட பேரும் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறோம், நம்ம ஏன் வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம், நம்ம வந்து கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாமே வந்து கண்ணு முன்னாடியே இருக்கு. அதாவது அவர் சொல்றது வந்து நெட்ல எல்லா இடத்துலயும் வந்து இந்த மாரி விஷயங்கள் வந்து குடுத்துருக்காங்க. அ ஆனா சரியான தீர்ப்பு தான் கிடைக்கல. இன்ன வரைக்கும் கிடைக்கல. ஸோ நாம சரியான கேள்வி வந்து கேட்க மாட்டேங்கிறோம். அத கேட்க மறந்துடுறோம். நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நெறைய கேள்விகள் வந்து அவங்களோட வேலையே இதுதான். நெறைய கேள்விகள் வந்து எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாரி ஊழல்கள் வந்து எப்படி நடந்தது? யாரெல்லாம் இதுல இன்வால்வ்டு? அவங்கலாம் எப்படி வெளியில வந்திருக்காங்க? அந்த சம்பந்தப்பட்ட சில கேள்விகள்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து இவங்க இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஆனா இவங்க வந்து அதாவது அந்த ஊழல் தப்பு பண்ணவங்க வந்து தப்பிக்க முடியாது. பிகாஸ் ஒரு 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 கேள்விக்கு வந்து ஒரு பொய் சொன்னா, திரும்பியும் வந்து நாங்க நெறைய கேள்விகள் வந்து எழுதி வச்சிருக்கோம். ஸோ எல்லா கேள்விகளும் வந்து அவங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ தப்பா சொன்னா கண்டிப்பா வந்து அடுத்த கேள்வியில அவங்க மாட்டுவாங்க. உங்கள பத்தி எனக்கு வந்து அதாவது ஜெனரலா இப்ப நம்மள்ட்ட வராரு மக்கள்ட்ட. உங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா நான் வந்து உங்கள மாதிரி இல்ல. என்னால வந்து இந்த விஷயத்த வந்து சாதாரணமா எடுத்துக்க முடியல. போதும்னா போதும். எனக்கு இதுக்கு மேல வந்து பொறுத்துக்க முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது நீங்களும் முழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து சொல்றாரு. இது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனியும் வந்து இத தாமதிச்சா, இது வந்து ரொம்ப மோசமான விளைவுகள் தான் நடக்கும். அப்புறம் நம்மளால உட்கார்ந்து அழதான் முடியும். நம்ம வந்து யாரையுமே கேள்வி கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதாவது அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஊர்ல வந்து சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து நெறைய ஓட்டைகள் இருக்கு. அது வந்து வீக்கா இருக்கு. சரி கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, ஃபைன் கட்டணும்னா ரொம்ப கம்மியான காசுல அந்த ஃபைன கட்டுவாங்க. ரொம்ப அதிகமான காசு கூட கிடையாது. ஸோ ஈஸியா வந்து பெயில் கிடைச்சிரும். அவங்களும் ஈஸியா தப்பு பண்ணவங்க வெளியில வந்து சுத்திட்டு இருப்பாங்க. இந்த கேஸ் மட்டும் போயிட்டே இருக்கும். ஆனா அவங்களோட லைஃப் வந்து நார்மலா ஆயிடும். அவங்க வந்து எதார்த்தமா தப்பே பண்ணாத மாதிரி ஒரு நார்மல் லைஃப்ல எதர்ச்சியான ஒரு வாழ்க்கைய தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரியே அப்படின்னு சொல்றாரு. ஸோ லீகல் சிஸ்டத்த மாத்தணும் நம்ம கண்டிப்பா. நம்ம சட்டதிட்டத்த வந்து கண்டிப்பா நெறைய மாத்தணும். ஸோ எல்லாத்தையும் வந்து மக்கள் படிக்கிற மாதிரி எல்லா பப்ளிக் டொமைன்ல வைக்கணும். யார் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? அது எப்படி வந்து தண்டனை குடுத்தாங்க? எல்லாமே வந்து மக்கள் பார்க்குற மாதிரி வந்து அது கம்ப்ளீட்டா அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து நம்மள எல்லாரையுமே மக்கள் எல்லாருமே எவ்ளோ முட்டாள் ஆக்கி வச்சிருக்காங்க. எது சொன்னாலும் நம்ம நம்புவோம். எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. எல்லாம் ஊழல் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து விசாரணை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கான எந்த வந்து தீர்ப்பும் இருக்காது. அதாவது தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஓகே. அதாவது இது வந்து இட்ஸ் லைக் இது வந்து நான் வந்து அப்படி கிடையாது. இனிமே வந்து தப்பு பண்ணவங்கள நான் கேள்வி கேட்பேன். சொசைட்டிக்கு எதிரா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கான நேரமும் வந்துருச்சு. நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை வந்து கண்டிப்பா அனுபவிக்கிற டைம் வந்துருச்சு. ஸோ நான் கண்டிப்பா தப்புக்கு தண்டனை வாங்கி தருவேன். நான் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, இந்த வேலைகள பண்றதுக்குன்னு ஒரு தனியா ஒரு டீம் இருக்கு. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க வந்து என்னென்ன கேள்வி கேட்கணுமோ, என்னென்ன பண்ணுவாங்களோ, எதெல்லாம் கரெக்ட்டான டைம்க்கு எடுத்துட்டு வருவாங்களோ, அத எல்லாமே வந்து கரெக்ட்டா கொண்டு வருவாங்க. யார கரெக்ட்டா கேள்வி கேட்கணுமோ, அத கேள்வி கேட்பாங்க. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, எந்த நேரத்துல என்ன கொண்டு வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த சாரதா சிட் ஃபண்ட் பத்தி ஒரே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கொல்கட்டால நடந்தது இல்லையா அந்த ஸ்கேம். கொல்கட்டா சம்பந்தப்பட்டு அதாவது அது பார்டர்ல இருக்கிற என்னென்ன ஸ்டேட் ஒட்டி இருக்கோ அந்த ஸ்டேட் எல்லாத்துலயும் வந்து இந்த ஊழல் வந்து பரவி இருக்கு. குறிப்பா சொல்ல போனா பீகார்ல, தெலுங்கானால கூட வந்து இந்த இந்த ஊழல் வந்து பரவுச்சு. அதுல இருந்து வந்து ரெக்கவர் பண்ண பணம், அது பறிமுதல் பட்ட பணம் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த அந்த காசுல வந்து எவ்வளோ எலெக்ஷனுக்கு செலவு பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஊழல் பொறுத்து வரைக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்துச்சு. எல்லாமே வந்து இப்ப கூட பப்ளிக் டொமைன்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது நார்தா ஸ்டிங் ஆபரேஷன் மூலியமா நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ யா
ஆனா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டு திருப்பியும் பெயில்ல வெளியில வந்துருவாங்க, ஃபைன் கட்டுவாங்க, அவங்களோட நார்மல் லைஃப்ல நார்மலா இருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா வந்து அவர் வந்து ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம் பத்தி பேசுறாரு. நான் என்னோட வாழ்க்கையில நான் இந்தியால இருக்கிற வரைக்கும் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் தெரியவே தெரியாது. நான் கேள்விப்படவே இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனிவே நம்ம பார்ப்போம். இனிமேலாச்சும் வந்து நம்மளுக்கு இதை தெரிய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கொடுத்துருக்காரு நம்ம சுஷாந்தன் வந்து. அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கே அப்படின்னு. ஸோ ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம் பத்தி சொல்றேன். ஒரு ஒரு ராணுவ வீரன், அதாவது சோல்ஜர் பத்தி சொல்றாரு. நம்ம நாட்டோட சோல்ஜர் பத்தி சொல்றாரு. ஒரு ராணுவ வீரன் தன்னோட வாழ்க்கையே வந்து நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறவன் இல்லையா? அவன் வந்து பார்டர்ல நிற்கும் போது அவனுக்கு அவனோட குடும்பம் கூட கண்ணுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அவனோட அந்த நாடை பாதுகாக்கணும். அதனாலதான் வந்து அவன் அந்த பார்டர்ல நிக்கிறதுனாலதான் அந்த நம்ம நாட்டோட கொடியே வந்து ரொம்ப சுதந்திரமா உயரத்துல பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அவங்க ஃபேமிலி கிட்ட போயிட்டு அவங்கள போயிட்டு ஏமாத்துனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்கிறாரு. அதான் இது வந்து ஒரு சோல்ஜர், அதாவது ஒரு நாட்டு ராணுவ வீரன் வந்து தான் ஃபேமிலி பத்தி நினைக்கவே மாட்டான். பார்டர்ல இருக்கும்போது நாடு பத்தி மட்டும்தான் திங்க் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி, ஒரு ராணுவ வீரனோட குடும்பத்தை போயிட்டு ஏமாத்தும் போது உங்க மனநிலைமை எப்படி இருக்கும் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஓகேவா? சோ உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த மாதிரியே ஒரு ராணுவ வீரனை வந்து அவனோட ஃபேமிலியை போய் ஏமாத்துனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. சோ இந்த ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? இது வந்து அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட். இது அரசாங்கம் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட். இது வந்து 31 மாடி உள்ள ஒரு கட்டிடம். ஓகே, ஒரு அபார்ட்மெண்ட்ஸ். அந்த அபார்ட்மெண்ட்ஸை எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா, கட்டுறதுக்கான பர்பஸ் என்னன்னா, இறந்து போன ராணுவ வீரர்கள் இருக்காங்களே, நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண ராணுவ வீரர்கள், அவங்களுக்காகவும் அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட மனைவிக்காகவும், விதவையான அந்த மனைவிக்காகவும், இல்ல குழந்தைங்களுக்காகவும், இல்ல அவங்க அம்மா அப்பாக்காகவும் ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கட்டிடம் அமைச்சு அவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்டோட இது மோட்டிவ். ஓகேங்களா? ஆனா டைம் ஆக ஆக அந்த ப்ராஜெக்டை கட்ட என்ன ஆச்சுன்னா, சில அரசியல்வாதிகள் அவங்களும் டாப் மோஸ்ட் ஆர்மி அஃபீஷியல்ஸ், அதாவது மிலிட்ரியில இருக்கிற ஆர்மி அஃபீஷியல்ஸோட டாப் மோஸ்ட் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் இறந்து போன சோல்ஜர்ஸ் இருக்காங்களோ அந்த சோல்ஜர்ஸோட குடும்பத்துல போயிட்டு அவங்களோட மனைவி, விதவியான அந்த மனைவியோ இல்ல அம்மா அப்பாவோ அவங்க கிட்ட வந்து ஏமாத்தி சில்லறத்தனமா காசுக்காக கம்மியான காசு கொடுத்துட்டு அவங்கள ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அந்த வீட்டை வந்து தனக்கு சொந்தமா ஆக்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த ஸ்கேம். இந்த சாரதா சிட் ஃபண்ட் மாதிரி இன்னொரு மோசமான ஊழல் இது. சோ எல்லா ப்ரூஃபும் இருக்கு எல்லார்கிட்டையும். ஆனா என்னன்னா தண்டனை யாருக்கும் கிடைக்கல. நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, வழக்கம் போல நம்ம கேள்வி கேட்கும் போது அதே பிளேம் கேம் தான். இல்ல நான் பண்ணல, இவன் பண்ணா, அவன் பண்ணான்னு யாரோ கையை காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சோ இவங்கெல்லாம் ஒரு ஒரு கரையா மாதிரி நம்ம நாட்டை அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாம். இந்த ஊழல் வந்து புரிஞ்சுக்கணும்னா நமக்கு சில விஷயங்கள் புரியணும். ஸோ வினோத் ராய் அப்படிங்கிற ஒரு IAS ஆஃபீஸர், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் ஆடிட் பண்ணிருப்பார் போல, அவருக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் என்னன்னா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாரு கவர்மெண்ட்டுக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் சாங்ஷன் ஆன, அதாவது அரசாங்கம் சாங்ஷன் பண்ண ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் ஓகேங்களா, ஆதர்ஷ் ஹவுசிங் சொசைட்டி. இதுல வந்து என்னன்னா கவர்மெண்ட் எப்படி வந்து சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து எப்படி வந்து இதை சீட் பண்ணி, இதை மோசம் பண்ணி அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து எழுதி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணாரு. ஸோ இதுக்கும் வந்து ஒரு ஜுடிஷியல் கமிஷன்ஸ் வந்து அமைக்கப்பட்டது. 2 வருஷமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அதுல. ஸோ அதாவது 2013 ஐ திங்க் ஏப்ரல் மாசம் நினைக்கிறேன், அப்போ வந்து அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. 25 சட்டவிரோதமான அலாட்மெண்ட், அதாவது
அது சட்டத்துக்கு சட்டம் வந்து அக்செப்ட் பண்ணல, அதாவது லீகலா அது தப்பு, இல்லீகல், ஓகேங்களா, அந்த மாதிரி அலாட்மெண்ட் பண்ணி 22 பினாமி பர்ச்சேசஸ், அதாவது இன்னொருத்தவங்களோட ப்ராக்சி மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு பேர்ல வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இவங்க காசு கொடுத்து, ஓகேங்களா. சோ இது மாதிரி நடந்திருக்கு, அதுதான் அந்த ரிப்போர்ட்ல இருந்திருக்கு. சோ இதுல வந்து யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்கன்னா எக்கச்சக்கமான பேர்கள் வருது. அதுல சில பேர் வந்து அவரு சுஷாந்த் மென்ஷன் பண்ணிருக்காரு, அதை நான் சொல்றேன், படிக்கிறேன். சோ அசோக் சவான், விலாஸ் ராவ் தேஷ்முக், சுஷில் குமார் ஷிண்டே, சிவாஜி ராவ் பட்டேல், ராஜேஷ் டோப்பே, சுனில் தாக்கரே, தேவயானி கோபகதே, பிரதீப் வியாஸ், இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு. இந்த தேவயானி கோபடேன்றவங்க வந்து ஒரு IFS ஆபீசர். இவங்க மேலேயும் ஒரு கேஸ் இருக்கு. இவங்க யுஎஸ்ல வந்து ஒரு விசா வந்து ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல. இவங்க மாட்டி கொஞ்ச நாள் வந்து அவங்க ஜெயில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா உடனே பெயில் கிடைச்சிருச்சு. இவங்க அப்பாவும் வந்து ஒரு IPS ஆபீசர், இவங்க வந்து ஒரு டாக்டர் நினைக்கிறேன் இவங்க. சோ இது வந்து டொமைன்லயே இருக்கு இவங்கள பத்தியான ஊழல், ஐ மீன் தப்பான விஷயம் எது என்ன பண்ணிருக்காங்க, அந்த விஷயத்துக்கான இவங்க ஏன் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அது எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ காரணம் என்னன்னா பப்ளிக் இது, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் வந்து நிறைய பேர்கள் இதுல வந்து இருக்காங்க. ஆனா வந்து எல்லாமே அந்த பேர்கள் எல்லாம் மறைச்சாச்சு, அப்படியே குழி தோண்டி பதிச்சாச்சு. இன்னும் வந்து மெயினான பேர்கள் வந்து வெளியில வரல. சோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பப்ளிக் சர்வெண்ட், அதாவது யாரெல்லாம் அந்த ஆர்மி அபிஷியல்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் பிளஸ் அரசியல்வாதிகள், அவங்க எல்லாம் வந்து அவங்கள விசாரிக்கணும்னா அதாவது பப்ளிக் அந்த என்கொயரி பண்ணோம்னா அதை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹெட் ஆபீஷியல்ஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த விசாரணை பண்ணி அவங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டு பெரிய பெரிய பேர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து வெளியில வராம கச்சிதமா பாத்துக்கிட்டாங்க. சோ வழக்கம் போல இன்வெஸ்டிகேஷன் ஆச்சு, எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சில அரெஸ்டுகள் ஆச்சு, சில கைதுகள் பண்ணாங்க. ஆனா வழக்கம் போல எப்படி வந்து அவங்களுக்கும் தெரியும் பெயில் எப்படி வாங்கணும்னு, எந்த பெயிலும் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா வெளியிலயும் வந்து அவங்க வந்துட்டாங்க. இதுவும் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவங்களும் அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து வந்து விஜய்ஜி நீங்க சொன்னீங்கல்ல ஒரு வக்கீல், அவர்தான் இந்த கேஸுக்கும் வந்து வக்கீல், அமித் தேசாய். அமித் தேசாய். அவரு ஆல்ரவுண்டர், எல்லாம் எங்கெங்க தப்பு நடக்குதோ அங்கங்க நான் தான் வந்து தப்பான ஆளுக்கு சாதகம் ஹெல்ப் பண்ணுவேன்னு அவர் வந்து நிப்ப நினைக்கிறேன். வரம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் போய் அவர் ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் நான் டிரான்ஸ்லேட் பண்ண போறேன் மக்களே. ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் த டிரான்ஸ்லேஷன் பிஃபோர் நம்ம மற்ற இதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே மித்ராஜி, நீங்க ரொம்ப டவுட்ல இருக்கீங்க. ஓகே ஃபைன். கேத்தன் திரோட்கர் இவர் தான் வந்து ஒரு PIL ஃபைல் பண்ணாரு, பீப்புள்ஸ் லெஜிஸ்லேஷன் இன்ஃபர்மேஷன் லெஜிஸ்லேஷன் ஃபைல் பண்ணாரு ஒன்று கோர்ட்ல. அது ஃபைல் பண்ண உடனே வந்து அவரு அந்த ரொம்ப க்ளோஸா இந்த கேஸை ஃபாலோ பண்ணாரு. நம்ம இந்த ஸ்கேம், இந்த ஹவுசிங் ஸ்கேமை க்ளோஸா ஃபாலோ பண்ணாரு. பட் ஆனா ஃபைல் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 3 மாசம் 3 months ஜெயில வந்து சொன்னாங்க அவங்களுக்கு. பிகாஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சொல்லி அவங்களுக்கு 3 மாசம் ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா லக்கிலி வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த டிசிஷனை பார்த்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. இட் டுக் எ ஸ்டாப் ஆஃப் டிசிஷன், அந்த ஜட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு சுஷாந்த் சில கேள்வி கேட்கிறாரு. ஒரு காமன் மேன் என்ன பண்ணும் ஜென்ரலா, இப்போ ஒரு ப்ராப்ளம் நடந்தா ஒரு காமன் மேன் என்ன பண்ணும்னா அதை சும்மா ஒரு 4-5 வரியில அவர் எழுதியிருக்காரு சுஷாந்த். காமன் மேன் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றான். ஆனா கோர்ட் வந்து நம்ம யூஸ்வலா வந்து டைம் எடுத்துட்டே இருக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. இன்வெஸ்டிகேஷன் எங்குமே போல, ஆனா குற்றவாளிக்கு பெயில் கிடைச்சிச்சு. குற்றவாளி வந்து நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கான் பெயில் கிடைச்சதுக்கு அப்புறம். மீடியா வந்து அவங்களுக்கு இஷ்டப்பட்ட நியூஸ்லாம் போடுறாங்க, எக்கச்சக்கமான தியரிஸ்லாம் வந்து ஃப்ளோட் பண்றாங்க, மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. டேட் மேல டேட் வந்துட்டு இருக்கு கோர்ட்ல, ஆனா எதுவும் தீர்ப்பு வரல. எக்கச்சக்கமான விஷயம் நடந்திருக்கு. பட் ஆனா அவனுக்கு வந்து எதுவுமே வந்து சொல்யூஷன் கிடைக்கல. இப்ப இந்த சமயத்துல வந்து அவன் வந்து சோசியல் மீடியால போய் அவனோட ஆதகத்தை அவன் பேசுறான். அவன் ஃபேஸ்புக்ல
பேசின உடனே அவனை வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சொல்லி அவனை வந்து 3 மாசத்துல ஜெயில தள்ளிட்டாங்க. இதுதான் நம்ம ஒரு ஜுடிஷியல் சிஸ்டமா கேட்கிறாரு அவரு. சீரியஸ்லி இந்த இந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டோம், இந்த இந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்துட்டோமான்னு கேட்கிறான் சுஷாந்த் கேட்கிறாரு. ஒருத்தன் வந்து ஒரு காமன் மேன் வந்து எவ்வளவுதான் போராடி அவன் கோர்ட்ல போய் போராடி அவன் கேஸ போட்டு வாதாடி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எந்த தீர்ப்பும் கிடைக்கல. லாஸ்டா வந்து அவன் சோசியல் மீடியால வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண உடனே வந்து நீங்க வந்து இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது, நீங்க வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சொல்லிட்டீங்கன்னு 3 மாசத்துக்கு அவனை ஜெயில போட்டாங்க. இதுதான் நடக்குது நம்ம ஊர்ல. இத வந்து இதுதான் நம்ம மாத்தணும். நம்ம அதான் கிளீனா சுஷாந்த் சொல்றாரு. நான் அதுக்கு மேல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 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 ஒரு இந்த ஒரு ட்ரெண்டை நம்ம மாத்தணும். எல்லாருமே யார் யாருக்கு கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கோ, யார் யாருக்கு தீர்ப்பு கிடைக்காம கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கோ, அவங்க எல்லாரும் வந்து சோசியல் மீடியாவுக்கு வரணும். அவங்களோட ஆதகத்தை, அவங்களோட ஸ்டோரியே, அவங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கோர்ட்ல, எவ்வளோ பெயின் அனுபவிக்கிறாங்க, அது எல்லாத்தையும் வந்து சோசியல் மீடியால போடணும். அது உண்மையான கேஸ் இருந்தா, உண்மையான ஃபைட் இருந்தா நம்ம எல்லாம் அவங்கள சப்போர்ட் பண்ணணும். நம்ம போய் அவங்க கூட நிக்கணும். நம்ம நின்னாதான் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த கேஸுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஜுடிஷியல் சிஸ்டம் மேலேயும் நம்ம ஏஜென்சி மேலேயும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி அந்த கேசஸ்க்கு சீக்கிரமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா அதுக்காக அவங்க வந்து சோசியல் மீடியாவுக்கு வரணும், அந்த ஸ்டாண்டை எடுக்கணும். நான் வந்து எல்லா கேஸையும் சொல்ல, பட் மெயின் கேசஸ் எது வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சுஷாந்த் சிங் கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஜியா கான் கேஸை கொடுத்திருக்காரு. பிளஸ் இந்த ஹவுசிங் போர்டு ஹவுசிங் ஸ்கேம் கேஸை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து சோசியல் மீடியால வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த சப்போர்ட்னால, அந்த ப்ரெஷர்னால ஜுடிஷியல் சிஸ்டமும் சரி, நம்ம ஏஜென்சியும் சரி, அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு முடிவு சீக்கிரமா அதுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். இதுதான் இப்படிதான் இருக்கணும். நாட் லைக் எப்படி வந்து அவர் வந்து ஜெயில போட்டாங்களோ அந்த மாதிரி இருக்காம இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மாறணும் நம்ம ஊரு. அது சொல்லிட்டு அப்புறம் கேஸை ஃபாலோ பண்றாரு அசோக் சவான். அவர் பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அவர் பேர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்ல வந்துச்சு. அவர் ஒண்ணுமே இல்லை, அவர் விலாஸ்ராவ் தேஷ்முக்கை கை காமிச்சிட்டாரு. இந்த மாதிரி இந்த மனுஷன் தான் வந்து எல்லாம் பண்ணா, எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு. அது அப்படியே கேம் ஆடிட்டே இருந்தாரு. விலாஸ்ராவ் தேஷ்முக்கை காமிச்சிட்டு, விலாஸ்ராவ் தேஷ்முக் எப்ப இறந்து போயிட்டாரோ அது வரைக்கும் அந்த கேம் அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. அவர் விலாஸ்ராவ் தேஷ்முக் இறந்து போன உடனேயே வந்து கேஸ் லைட்டா மறுபடியும் மாறி, அப்பதான் வந்து நம்ம இவர் கேத்தன் திரோட்கருக்கு வந்து சென்டென்ஸ் பண்ணாங்க. 3 மாசத்துக்கு சென்டென்ஸ் ஜெயில் போட்டாங்க. அது அப்புறம் வந்து என்ன சொல்றது, சுப்ரீம் கோர்ட் அதை பார்த்து அதை ஸ்டாப் பண்ணாங்க. பட் அது வரைக்கும் கேஸ் எங்கேயுமே போல. இதே மாதிரி கை மாத்தி கை காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து கேஸை வந்து என்ன சொல்றது டிலே பண்ணிட்டாங்க. அதான் ஜெனரலா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த கேஸ்ல நடந்திருக்கு. அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன எல்லா ஆளுங்களும் சரி, பொலிட்டிஷியனும் சரி, இல்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாரும் சரி, இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல, கவர்மெண்ட்ல நல்ல பொசிஷன்ல, ஒரு நல்ல ஜாப்ல இருக்காங்க. எதுவுமே நடக்கல. அவங்க வந்து அவங்க லைஃப்ல சாதாரண வெரி நார்மல் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட சிச்சுவேஷன் இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு கேக்குறாங்க. இவ்வளோ ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. பட் ஆனாலும் வந்து ஸ்கேம் பண்றவனும் சரி, குற்றவாளியும் சரி, இவ்வளோ ஃப்ரீயா வந்து நம்ம சொசைட்டில இருக்கானா அதுக்கு யார் காரணம்னா அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம சரியான கேள்வி கேட்கல, நம்ம சரியான ஸ்டாண்ட் எடுக்கல, நம்ம தான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா விட்டுட்டோம். அதனாலதான் வந்து இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம நிக்கிறோம். சில கேள்விங்க ஒரு காமன் மேன் வந்து சில கேள்விகள் கேட்கணும். அவனுக்கு தனக்கு தானே சில கேள்விங்க கேட்டுக்கணும். அந்த கேள்விலாம் வந்து சுஷாந்த் சிங் எழுதியிருக்காரு லைனா. ஒரு கேள்வி எப்படி பாத்தீங்கன்னா, நான் எதுக்கு டாக்ஸ் கொடுக்குறேன், கவர்மெண்ட் இன்னைக்கு என்ன பண்ணுது, இந்த லீடர்ஸ் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இந்த லா சிஸ்டம் வந்து ஏன் எல்லாருக்கும் சேமா இல்ல, ஏன் வந்து பெரிய பெரிய எலீட் கிரைம்ஸ்லாம் வந்து மறைக்கப்படுது, ஏன் வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து இவ்வளோ என்ன சொல்றது ஹை ப்ரொஃபைல் கேசஸ்ல ஒரே நேம்ஸ் வருது, ஒரே ஆளுங்க வராங்க, ஆனா தீர்ப்பு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிலாம் கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்து ஏன் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, கோர்ட்லாம் அதை ஏன் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் வந்து எக்கச்சக்கமான சோர்ஸ் எக்கச்சக்கமான இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் வருது, பட் ஆனா அது வந்து ஒரு கேஸ் சம்பந்தமா அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை இக்னோர் பண்றாங்க. ஏன் வந்து எத்தனை பேர் வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்றாங்க, பட் ஆனா ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த ஃபைல் பண்ண ஆர்டிஐ கூட வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பொலிட்டிஷியன்ஸ் பேர்லாம் வந்து அவங்கள வந்து
ஸ்கேம்ல அவங்க பேர் வரும்போது, அவங்க பேர் ஹைலைட் ஆகும்போது, ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த பொலிட்டிஷியன்ஸ் மேல ஒரு பேன் வைக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு மேல வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அந்த மாதிரி பேன் ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு 7-8 கேள்வி சுஷாந்த் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கேட்கணும். நம்ம கேட்டாதான் நம்மளுக்கு ஒரு ஆன்சர், நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கும். இந்த ஏன் நம்ம வந்து இவ்ளோ அலோவ் பண்றோம், ஏன் இவ்ளோ நடந்து இருக்குன்னு அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்னா அவன் தப்பு நடந்தா அந்த தப்பை தட்டி கேட்கணும். அது நம்ம இப்ப கேட்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற நம்ம சிச்சுவேஷன் வந்து ரொம்ப வேர்ஸ்டா போயிடுச்சு. இப்ப இருக்கிற என்ன சொல்ற, இது வந்து நம்ம இந்த கேள்வியை நம்மளே உள்ளுக்குள்ளேருந்து நம்ம கேட்டுட்டு நம்ம இதுல நம்மளா இதுல வந்து ரியாக்ட் பண்ணலன்னா இந்த சிச்சுவேஷன்ல, அப்ப வந்து வேற யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. எவ்வளவுதான் வந்து மக்கள் மீன்ஸ் பீப்புள் சொல்லுவாங்க இது பண்ணு அது பண்ணு, பட் நம்மளே வந்து அந்த டிசிஷன் எடுத்து ஒரு 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 ஸ்டாண்ட் எடுத்து திஸ் இஸ் ராங், இது நடக்கிறது தப்பு, இதை வந்து நான் விட மாட்டேன், இதை எக்காரணத்துக்கு நான் இதை வந்து மன்னிக்க மாட்டேன், நான் இதுக்கு அகேன்ஸ்டா நான் வந்து போராடவே, நம்மளே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாதான் வந்து இது வந்து நம்ம நிப்பாட்ட முடியும். இல்லைன்னா நீங்க பாருங்களேன், ஒரு பில்டிங் வந்து நம்ம சோல்ஜர்ஸோட இறந்து போன சோல்ஜர்ஸோட வைஃப் அவங்க ஃபேமிலிக்கு கட்டின ஒரு பில்டிங்கு, அந்த பில்டிங்ல போய் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேர் கூட அந்த சம்பந்தப்பட்ட ஃபேமிலி பேர் கிடையாது. ஒருத்தர் கூட அந்த பில்டிங்ல இருக்கிறவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட யாருக்காக இது கட்டினாங்களோ, யாருக்காக இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணாங்களோ, நம்ம நாட்டுக்காக இறந்து போன சோல்ஜர் அவங்களோட வைஃபும் சரி, அவங்களோட ஃபேமிலி இல்ல அவங்க பசங்களுக்கு வந்து அலாட் பண்ண இந்த பில்டிங் இப்ப வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆளுகள் கிடைக்கல. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இதுக்கெல்லாம் அது மட்டும் இல்ல, இன்னொரு காமெடி சொல்றாரு. இந்த இன்சிடென்ட் மேல ஒரு பாலிவுட்ல ஒரு படமே பண்ணிருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரியும், சொல்ல தேவையில்லை. பட் இது வந்து முன்னாடியே சுஷாந்த் எழுதியிருக்காரு. அப்ப அதுல சொல்லப்பட்ட கதையும் சரி, அதுல கொடுத்திருக்க இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து போய் எனக்கு நல்லா தெரியும். சுஷாந்தே சொல்றாரு, நான் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில தான் நான் சம்மந்தப்பட்டவன். ஸோ கண்டிப்பா வந்து எனக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்பு வரும் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. பட் ஆனா எந்த ஒரு ரியல் ஸ்டோரி எடுத்தாலும் எவனாவது எனி ஒன் ஹூ இஸ் டேக்கிங் எ ரியல் ஸ்டோரி, ஒரு ரியல் இன்சிடென்ட் மேல ஒரு மூவி எடுத்தாங்கன்னா தயவுசெய்து அட்லீஸ்ட் 50% வந்து அதுல நடந்தது காமிங்க. அது கூட உங்களால காமிக்க முடியலன்னா நீங்க வந்து யூ ஆர் டூயிங் இன்ஜஸ்டிஸ். அந்த ரியல் இன்சிடென்ட்ல யார் எஃபெக்ட் ஆயிருக்காங்களோ, அந்த ரியல் இன்சிடென்ட்ல யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ் பண்றீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு. ரியலான ஃபேக்ட்ஸை பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி இந்த பாலிவுட்ல எடுக்கிற படத்தெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் மேல காரி துப்புவீங்க, டைரக்டர் ப்ரொடியூசர் மேல. அப்படி ஒரு கேவலமான படம் எடுத்திருப்பாங்களா முக்காவாசி படத்தை. அதான் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறார் சுஷாந்த். அப்படி என்ன உங்களை வந்து நிறுத்துது? இப்ப ஒரு தப்பு நடந்தா வந்து அது கேள்வி கேட்கணும்ல, அந்த கேள்வி கேட்காம அந்த ஸ்டாண்ட் எடுக்காம என்ன உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுது? உங்களுக்குள்ள என்ன ஸ்டாப் பண்ணுது? பயமா? இல்ல நீங்க வந்து அசிங்கப்பட்டுடுவீங்களா நீங்க? இல்ல எது உங்களை வந்து இப்படி உங்களை பேக்ல நிப்பாட்டுது? உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து உங்களோட ஆதகத்தை சொல்றதுக்கு, இல்ல நீங்க கேள்வி கேட்கறதுக்கு. அப்ப பயப்படாதீங்க, நான் வெளில வருவேன். நான் வெளில வரும்போது நான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றேன், நான் உங்களுக்கு ஸ்டேஜ் கிரியேட் பண்றேன். அப்பயாச்சும் வந்து குரலை கொடுங்க, உங்க ஆதகத்தை காமிங்க. ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம வந்து if we don't stand against these people, sorry, அவர் அடிக்கடி இதுதான் சொல்லியிருக்காரு சுஷாந்த் அவர் டைரியில. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இவங்க அகேன்ஸ்ட் நம்ம நிக்கலைன்னா, நம்ம குரல் கொடுக்கலன்னா இட்ஸ் டூ லேட். இதுக்கு அப்புறம் வந்து சொன்ன மாதிரியே நம்ம எல்லாம் வந்து அழுது கூட இன்னும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் இட் வில் நாட் கோன் எஃபெக்ட் தெம். அவங்க வந்து இப்பயே வந்து தே ஹேவ் grown so much. அவங்க அளவுக்கு மீறி வாழ்ந்துட்டாங்க. யாரு இந்த கிரிமினல்ஸும் சரி, இந்த பொலிட்டிஷியன்ஸ், இந்த டிவுட் எல்லாமே வந்து அளவுக்கு மீறி இப்ப வளர்ந்துருக்காங்க. இப்பயே வந்து அவங்களோட அந்த அஸ்திவாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாங்க. அதை நம்ம ஷேக் பண்ண இப்பதான் திஸ் இஸ் ரைட் டைம். ஏன்னா இப்ப வந்து கரெக்டான மூமெண்ட்ல இருக்கோம். நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்துடுச்சு, ஒரு ஃபோர்ஸ்ல வந்துடுச்சு. பட் என்னன்னா அந்த ஃபோர்ஸ் இனிமே வந்து ஷுட் நாட் டை டவுன். ஸோ தயவுசெய்து மக்களே, நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்க, இன்னும் பார்க்க போறவங்க கூட இது ஒரே ஒரு வேண்டுதல் தான். இந்த ஃபயரை வந்து இன்னும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும், இந்த அவேர்னஸ் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணணும் சுஷாந்த். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இஃப் யூ டோன்ட் ரியாக்ட்,
இது நம்ம வந்து இந்த 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 பிறவி, இந்த மனுஷ பிறவிக்கே வந்து we are not doing justice. நம்மளுக்கு இந்த கிடைச்ச இந்த 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 லைஃபே வந்து இட்ஸ் யூ cannot justify. ஓகே, நான் எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க அவங்க லைஃப் there is a purpose for your life. ஐ மீன் லைக் ஒருத்தர் வந்து நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இந்த டாக் வந்து அந்த மாதிரி தான் போகும். பட் எவ்ரிபடி ஹேஸ் எ பர்பஸ். அந்த பர்பஸ் உங்களுக்கு தெரியணும். இதுதான் உங்க பர்பஸ் நான் சொல்ல மாட்டேன். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர் மெயின் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப். அட்லீஸ்ட் பிகாஸ் நாங்க எப்பவுமே நாங்க சந்தோஷப்படுவோம். வி ஹேவ் பார்ன் இன் எ வெரி கிரேட் ஈரான்னு நினைப்போம். டெக்னாலஜி கூட நம்ம ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தோம். ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரைமை கூட பார்த்துருக்கோம். பட் இதே மாதிரி இந்த சுஷாந்த் நடக்கிற இந்த ரெவல்யூஷனை கூட நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் எல்லா டைமே ஒரு பெஸ்ட் டைம். பட் திஸ் இஸ் இட்ஸ் எ வெரி பெஸ்ட் டைம். இது ஒரு ரெவல்யூஷனை நம்ம பார்க்குறோம். வி ஆர் பீயிங் எ பார்ட் ஆஃப் த ரெவல்யூஷன். டெஃபினெட்லி நான் கேட்டுக்கிறது வந்து வி ஹேவ் டு பி அன் ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் திஸ் ரெவல்யூஷன். மக்களே, ஐ மீன் லைக் இதுக்கு மேல வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து அந்த சுஷாந்த் சொல்றாரு, இத்தனை ஸ்கேம்ஸ் நீங்க பாக்குறீங்க. நம்ம வந்து இன்னும் ஒரு அவர் சொன்ன ஸ்கேம்ஸ்லாம் வந்து ஒரு 10% கூட கிடையாதான் நம்ம ஊர்ல நடந்த ஸ்கேம்ஸ். இவ்வளவு ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. ஆனா இன்னும் நம்ம வந்து எல்லாம் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்கன்னா காரணம் வேற யாரும் இல்ல, காரணம் நம்ம தான். we are the only responsible. நம்பனா I will not say என்ன நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன் ஃப்ரீயா விட்டாங்க. நம்ம see it's like ஒரு பீரியட் ஆஃப் ஜெனரேஷன் நீங்களும் நாங்களும் மட்டும் கிடையாது. நம்ம பேசுறது வந்து கடந்த ஒரு 50-60 வருஷம் நடுவுல நடந்த எல்லா பீப்புள் ஆர் ரெஸ்பான்சிபிள். நாட் ஒன்லி யூ அண்ட் மீ. பட் நம்ம கையில இப்ப இருக்கு டு ஃபிக்ஸ் திஸ் ஒன். we have that power to fix this one. we have that power to stop this one. at least நம்ம வந்து யார் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்க கூடாது. பட் if we can solve ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோட சான்ஸ் உங்க கையில இருக்கு, நம்ம கையில இருக்குன்னு, அதே நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். ஸோ ப்ளீஸ் 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 ஸ்ப்ரெட் பண்ணுங்க அவேர்னஸ். எப்படியாச்சும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்க we are not saying that use our channel. எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான சோர்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான மீடியம் இருக்கு டு ஸ்ப்ரெட் த அவேர்னஸ். நம்ம சுஷாந்த் கொடுத்த அவேர்னஸ் என்ன இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து not only the fight is not only against Bollywood. The fight is against D-Wood. The fight is against politicians. The fight is against scammers. The fight is against all bad people. even நம்ம கண்ட்ரியை யார் வந்து எந்தெந்த துறை எந்தெந்த ஒரு நெக்ஸஸ் அகேன்ஸ்ட் த ஹோல் திஸ் நெக்ஸஸ். இந்த நெக்ஸஸ் வந்து ஒரு ஃபீல்டு கிடையாது, எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காங்க. எல்லா ஃபீல்ட்லயும் வந்து இந்த 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 ஈவில் பீப்புள் இருக்காங்க. எந்த ஃபீல்ட்ல போனாலும், கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போனா இருக்காங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில போனா இருக்காங்க, பாலிடிக்ஸ்ல போனா இருக்காங்க, எஜுகேஷன் சிஸ்டம்ல போனா இருக்காங்க. ஒரு 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 கம்ப்யூட்டர் ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறான் ஒருத்தன், அவ்வளோ ஃபேமஸ் ஆகிறான் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ். பார்த்தா அது வந்து அவ்வளோ ஊழல் பண்ணிருக்கு. அவ்வளோ ஊழல் பண்ணி அவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க, அவ்வளோ காசு எடுத்திருக்காங்க. அதை விடுங்க. இப்ப இந்த ஸ்கேம் பாருங்களேன். ஒரு நம்ம இதுக்கு மித்ராஜி ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் ஸ்டார்டிங்ல சொன்னாங்க பாத்தீங்களா. இதோட நம்ம வந்து இதுக்கு மேல இதுல இந்த ஸ்கேமை கேட்டு கூட நம்ம வந்து இஃப் யூ டோன்ட் ரியாக்ட்னா, நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம இந்த லைஃப்க்கு அர்த்தமே இல்லை. இந்த லைஃப் வாட் வி ஹேவ் காட், அதுக்கு அர்த்தமே இல்லை. இந்த ஸ்கேமை கூட நீங்க ரியாக்ட் பண்ணலாம். ஒரு சோல்ஜர் ஒரு ஒரு சோல்ஜர் ஒரு நாட்டுக்காக, நம்ம நாட்டுக்காக அவன் தட் இஸ் ஒன்லி திங் வாட் அவன் சொல்லக்கூடாது, அவர் அங்க நிக்கிறதுனாலதான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம். சோல்ஜர் அண்ட் ஃபார்மர் இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு நாட்டுக்கு த பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து இங்க செய்யற வேலைனால்தான் வந்து நம்ம சோறு சாப்பிடுறோம், ஒருத்தர் அங்க செய்யற வேலைனால்தான் நம்ம வந்து உயிர் வாழ்றோம். ஃப்ரீடம் வந்து ஃப்ரீடமோட வேல்யூ நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. பட் ஃப்ரீடமோட வேல்யூ ஆஸ்க் எ சோல்ஜர். சைனா வாரும் சரி, எத்தனை இடத்துல வந்து நம்ம சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 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 அவங்களோட ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ஃபேமிலிக்கு கொடுத்த ஒரு சலுகைய தப்பா யூஸ் பண்ணி, தப்பா இல்ல, அது வந்து அவங்க பேருக்கு மாத்தி அவங்களுக்கு கிடைக்காம பண்ணறது எவ்வளவு பெரிய தப்பு. அது கூட நம்ம தெரிஞ்சிட்டு நம்ம வந்து ஓகே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு, இது வரைக்கும் தெரியலன்னு சொல்லுவேன் நான். இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு ஸ்கேம். சுஷாந்த் தான் நம்ம ஒரு காப்லர் ஸ்கேம். ஒரு சின்ன ஒரு தொழிலாளி, காப்லர், செருப்பு ஷூ தைக்கிற ஒரு சின்ன தொழிலாளி, அவருக்காக கொடுத்த ஒரு சலுகை. ஓகே, அவர் லைஃபை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணட்டும். அதை போய் திருடி அவன் வந்து ஒரு 10 மாளிகை வீடு கட்டுறான். அப்ப என்னதான் வந்து எந்த அளவுக்கு தான் நம்ம ஊர் ஆளுங்க வந்து என்ன சொல்றது,
கீழ்த்தனமா யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. காசு தான் உங்களுக்கு எல்லாமா? காசு எந்த சொல்லக்கூடாது, பிச்சைக்கார தட்டுல கூட இருந்து காசு எடுத்துடுவாங்க. ஐ மீன் லிட்ரலி அவன் கிடைக்கிறது ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சு அவன் ஒரு சாப்பிடுவான். அது எதுக்கு உனக்குன்னு அது போய் திருடி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க நம்ம ஊர்ல. பண்றவங்க இருக்காங்கல்ல, 10 பிச்சைக்காரங்க பண்ணி ரோட்ல விட்டுட்டு அதுல இருந்து வர காசை சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சோ இதுக்கு மேல ஒருத்தன் கீழ்த்தனமா there is no nothing more a person can fall down அந்த அளவுக்கு இருக்காங்க. பட் we have to stop it. Take some effort. ஸ்ப்ரெட் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த ஸ்கேம்ஸ் எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருந்தா, தெரியலனா இல்லப்பா இந்த ஸ்கேம் நான் முன்னாடி கேட்டு யாராவது சொல்லுங்களேன் எனக்கு. ஐம் லைக் ப்ளீஸ் லெட் அஸ் நோ. இல்ல எனக்கு முன்னாடி தெரியும். நான் டெஃபினட்டா சொல்றேன், வெரி ஃபியூ பீப்புள் வில் நோ அபவுட் தீஸ் ஸ்கேம்ஸ். நம்ம ஷாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம் சரி, இந்த 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 ஹவுசிங் ஸ்கேம் இல்ல காப்லர் ஸ்கேம் சரி, காமன்வெல்த் ஸ்கேம் ரொம்ப ஃபேமஸ் எனக்கு எல்லாருக்கும். காமன்வெல்த் ஸ்கேம், சத்யம் ஸ்கேம், ஓகே ஐ நோ. பட் இந்த 2 ஸ்கேம் சொல்லுங்களேன். இல்லப்பா எனக்கு தெரிஞ்சதுன்னு கொஞ்சம் நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டா நானும் எனக்கும் தெரியும் எத்தனை பேர் ஆர் மோர் அவேர் தேன் மீ அட்லீஸ்ட், ஆர் மீ அண்ட் மித்ராஜின்னு சொல்வேன். பட் அதெல்லாம் தட்ஸ் நாட் த பாயிண்ட். அது இப்போ ஒரு போட்டி கிடையாது, உனக்கு நீ எவ்வளவு அவேர் நான் எவ்வளவு. பட் இப்போ கேள்வி we have to spread. இப்ப நம்ம ஒன்னா நிக்கலைன்னா, இப்ப நம்ம குரல் கொடுக்கலன்னா அடுத்த ஜெனரேஷன் எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல ஜெனரேஷன் கிடையாது, லைஃப் கிடையாது, நம்ம கல்ச்சர் கிடையாது. இட்ஸ் வெரி ஹார்ட் டு ரிவைவ் இட். இப்ப நம்ம அதை தூக்கி நிப்பாட்டலன்னா, நம்ம கல்ச்சரை தூக்கி நிப்பாட்டலன்னா, நம்ம நாட்டு மக்களை தூக்கி நிப்பாட்டலன்னா, நம்ம வரப்போற ஜெனரேஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா பேரே இருக்காது, டெஃபினட்டா இருக்காது. இந்தியாவோட ரிச் ஹிஸ்டரி சரி எல்லாம் நத்திங் வில் பி தேர். எஸ் மித்ராஜி. ஓகே மக்களே, ஐ திங்க் இன்னைக்கு வந்திருக்கிற லைவ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். தயவு செஞ்சு விஜய் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்க உங்க பீப்புள் கிட்ட. இந்த மூலியமா ஷேர் பண்ண அவசியம் இல்லை, இந்த பை வேர்ட் ஆஃப் மவுத் உங்க வாய்க்கள் உங்களோட வார்த்தைகள் மூலியமா கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ பல யங்ஸ்டர்ஸ்க்கு பாலாபிஷேகம் பண்றது, போய் தியேட்டர்ல போஸ்டர் பண்றது, இதெல்லாம் போதும். அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் பண்ணி முடிச்சாச்சு. இனியாவது யங்ஸ்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற சயின்டிஸ்ட் எப்படி இறந்தாங்க, அவங்க தான் மெயின். அவங்க அதுக்கப்புறமா உண்மையா வாங்கடே சார் மாதிரி உண்மையான ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறமா நம்ம சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாலதான் நம்ம நாடே பாதுகாப்பா இருக்கு. ஸோ இவங்கள ஹீரோவா அவங்க கன்சிடர் பண்ணணும். தவிர இந்த மாதிரி ரீல் ஹீரோக்கெல்லாம் ஆக்சுவலா அதுவும் நல்லவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா எதுக்கு நெக்ஸல்ஸ் கூட போயிட்டு அவங்க மூவி ஒரு மூவி பண்ணலாம், 2 மூவி பண்ணலாம், எதுக்கு 3வது மூவி 4வது மூவி கூட பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஸ்ரீதேவி உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஆனா அதுக்காக ஒரு படம் பண்ணலாம், 2 படம் பண்ணலாம். அவங்களே உயிரோட இல்லாத போது நீங்க என்ன அவ்வளவு நம்ம கடன் வாங்கி அதுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிற மாதிரி ரொம்ப அடுத்த படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கிறது தான் ரொம்ப கஷ்டமா ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த மோட்டிவ், வாட் இஸ் பின்னாடி அதுக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னு தெரியல. போனி கபூர் இவங்க மகாதீபா சொல்ற மாதிரி அவனோட கருப்பு பணத்தை இங்க கழிக்க தான் வந்திருக்கான். சோ அதை போட்டுட்டு வெள்ள பணமா 100 கோடியா எடுக்கிறான். 130 கோடி போட்டுட்டு 100 பணமா எடுத்துட்டான். அது அவ்வளவு வெள்ள பணமா ஆயிடுச்சு அவனுக்கு. சோ இது இது கூட தெரியாதவங்களா இருப்பாங்களா இந்த சினி ஃபீல்ட்ல டாப் மோஸ்ட் ஹீரோஸ்லாம் அப்படின்னு எனக்கு கேள்வி எழுப்புது. அதுக்கு மேல பாவத்தோட எந்த நல்லவங்க நின்னா கூட அந்த பாவத்தோட பார்ட் அவங்களுக்கு அதுல இருக்கு. சோ அது அவங்க குடும்பத்தையும் சாரும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா எல்லாருமே அடல்ட், எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாங்களா, அதுதான் என்னோட டவுட். சோ எஸ் மக்களே, தேங்க்யூ சோ மச். இந்த லைவ் முடிஞ்ச கூட இது வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ட்ராப்ட், ஐ டோன்ட் நோ ட்ராப்டா, அதுக்காக ட்ராப்டுனா கூட இத்தனை மூவி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் அஜித் ரொம்ப போல்ட், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் அவர் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு மேல கடவுள் தான் சொல்லணும் என்ன விஷயம்னு. ஸோ சில வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ்ல ஓகே சூப்பர். ஸோ நன்றி. இன்னைக்கு ஃப்ரைடே, ரொம்ப லேட் ஆக்கக்கூடாது. நீங்க தூங்குங்க எல்லாரும். சில பேர் மலேசியால இன்னும் லேட் ஆயிடுச்சு, இந்தியாவில் இந்த டைம் ஸ்ரீலங்காலையும் லேட்டு தான். ஸோ எல்லாமே சரியாயிடும் மனோஜி, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. திரும்பவும் நம்ம நாளைக்கு சஞ்சத் சார் இன்னும் எனக்கு டாபிக் சொல்லல, நான் ஒரு நாளைக்கு காலையில கேட்டுட்டு உங்களோட நான் ஷேர் பண்றேன். அண்ட் நாளைக்கு மறக்காம சஞ்சத் சாரோட செஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது உண்மையாவே ஒரு நாலேஜ்ஃபுல் செஷனா தான் இருக்கும். ஸோ அவரோட செஷன்ல வரும்போது கண்டிப்பா
உங்களோட மைண்டை கொஞ்சம் ஓப்பனாக வச்சுட்டு வாங்க, அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. குட் நைட் அண்ட் ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த் அண்ட் ஜெய் சாய்ராம். Thank you, Makale, once again. Jai Hind. Thank you, Makale, once again. Jai Hind, Jai Bharat, Jai Sushant, Jai Jagannath, Jai Sai Ram.